வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, லெமன் ஒரு அரை எடுத்துருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட வீட்டில் இதுதான் ரஸ்க் இருந்தது. நம்ம அதை ஒரு 6 ரஸ்க்கை தூள் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இந்த ரஸ்க்கு ஓகேங்களா. இப்போ நம்ம பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பன்னீர் இப்போ கட் பண்ணியாச்சு க்யூப்ஸாக. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. லெமன் விட்டு பிழிஞ்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கடாயில் ஆயில் விட்டு சூடு பண்ண வச்சுருக்கோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஃபுல்லாக கரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒவ்வொரு பன்னீராக இதில் டிப் பண்ணிவிட்டு, பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் பிரெட் க்ரம்ஸே போட்டுக்கோங்க. என்கிட்ட ரஸ்க்கு தான் இருந்தது, அதனால் தூள் பண்ணி அதில் டிப் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதை வச்சு இப்போ இதில் ஆயிலில் நம்ம போடலாம், பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதே போல் எல்லாமே டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கோல்டன் கலர் வரக்குள்ளே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் இருக்காது. பாருங்கள், பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. நம்ம டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.